கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையின் ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது, இன்னல் முலூக இதா தஹலு கரியதன் அஃஸதுஹா வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லதன் கஸாலிக யஃஅலூன் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் பேசுகிறார். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம், பொருள், விளக்கம் என்ன என்று சொன்னால், ஒரு சில அரசர்கள், ஒரு சில அரசாங்கங்கள் இதா தஹலு கரியத்தன் அஃஸதுஹா, ஊர்களுக்குள்ளால் ஒரு சில ஊர்களுக்குள் ஒரு அரசாங்கம், ஒரு அரசர்கள் உள்ளே வந்து நுழைகிற பொழுது அஃஸதுஹா, அந்த ஊரை அவர்கள் ஃபசாதாக்கி விடுகிறார்கள், முழுமையாக அழித்து விடுகிறார்கள். வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லதன், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கண்ணியமான மக்களை அதில்லதன், கேவலமானவர்களாக, இழிவானவர்களாக மாற்றி விடுகிறார்கள் என்று சொல்லுகிறான். அதாவது ஒரு ஊரில் போர் நடந்தது என்று சொன்னால், போருக்காக வேண்டி ஒரு ஊரின் மீது இன்னொரு அரசாங்கமோ அரசரோ படையெடுத்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே மனிதாபிமானங்களை பேணாமல் குழந்தைகளை, சிறுவர்களை, வயோதிகர்களை கொல்லுவதன் மூலம், அங்கே இருக்கக்கூடிய நபர்களின் செல்வங்களை கொள்ளையடிப்பதன் மூலம், அங்கே இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களை அவர்கள் இழிவுபடுத்துவார்கள். இது மாதிரியான நடைமுறையை இஸ்லாம் விரும்புவதில்லை என்பதைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பேசுகிறான். இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் என்பது தற்பொழுது பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த போருக்கு மிகவும் பொருத்தமான ஒரு அம்சமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முஃமின்கள் என்பவர்கள் ஒரு முழு உடலை போன்றவர்கள். அந்த முழு உடலிலே காலின் ஒரு ஓரத்தில் ஒரு முள் குத்தினாலும் கூட கண்கள் அதற்காக வேண்டி கண்ணீர் சிந்தும், கரங்கள் அந்த முள்ளை எடுப்பதற்காக முயற்சி செய்யும். உடலின் ஒரு பகுதிக்காக வேண்டி மொத்த உடலும் இயங்குவதைப் போல முஃமின்கள், இஸ்லாமிய சமூகத்தினர்கள் எங்கே கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்காக வேண்டி கவலைப்படுவதும் அவர்களுக்காக உதவிகளை செய்வதும் அவசியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள். சமகாலத்தில் நாம் பார்க்கிறோம், பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த போர், அங்கே இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகள், நிறைய விஷயங்களை நாம் செய்திகளின் வாயிலாக கேள்விப்படுகிறோம். சமீப காலமாக அந்த போரினுடைய நிலைமைகள் மிகவும் உச்சத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், உணவுப் பொருட்கள் முழுமையாக அந்த ஊருக்குள் போவதை அந்த அரசாங்கங்கள் தடை செய்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த சூழ்நிலை நீடித்தால் அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளாக 1-2 14,000 குழந்தைகள் பசியால் இறக்கும் என்று ஐநா சபையினுடைய அறிக்கை தெரிவிக்கிறது. அதன் காரணமாக சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக தற்பொழுது ஏதோ ஒரு சில உதவிகள் சென்று சேர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் போரினால் இறப்பதை விட உண்ணுவதற்கு வழியில்லாமல் பசியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியையும் முன்வைக்கிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறான், உலகத்தில் ஒரு சாரார் சிரமப்படுகிற பொழுது, சோதனைக்குள்ளாக்கப்படுகிற பொழுது அதை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக குர்ஆன்ல நிறைய சமுதாயத்தினர்களுடைய நிறைய வரலாறுகள் பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த இஸ்ரேலிய அரசாங்கம் பாலஸ்தீனர்களின் மீது நிகழ்த்தக்கூடிய அந்த கொடுமை ஒரு காலத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த ஒரு கொடுமையாக இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய மனப்பாடம் செய்திருப்போம். ஃபிர்அவுனிடத்தில் அடிமையாக இருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். எந்த ஒரு கூட்டத்தினர்கள் ஃபிர்அவுனிடத்தில் அடிமையாக இருந்தார்களோ அதே கூட்டத்தினர்கள் தான் இன்று இஸ்ரேலில் இருந்து கொண்டு இஸ்லாமியர்களின் மீதும் பலஸ்தீனர்களின் மீதும் தங்களுடைய தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் ஃபிர்அவுனிடத்தில் அடிமையாக இருந்ததில் இருந்து துவங்குகிறது. அதே நேரத்தில் நாம் இன்னும் கவனமாக பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது மாதிரியான சூழ்நிலைகள் உங்களிடத்தில் வருகிற பொழுது அவர்களுக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய உதவியில் பெரும் உதவி என்னன்னு சொல்லி சொன்னால் துஆ என்னும் பேராயுதம். அவர்களுக்காக வேண்டி அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நாம் துஆ செய்வதன் மூலம் ஒரே நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா போரை நிறுத்திவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிடுவான் என்பது நம்முடைய நோக்கமோ எதிர்பார்ப்போ அல்ல.
மாறாக அவர்களுக்காக வேண்டி நாம் கவலைப்படுகிற பொழுது, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த துஆவின் பரக்கத்தால் நம்மை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அவர்களுக்காக நாம் கவலைப்படுகிற பொழுது நம்முடைய நோய்களும் பராமரிப்புகளும் நம்மை விட்டும் நீங்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இஸ்லாமும் பல்வேறு சமயங்களிலே போர்களை கடந்து வந்திருக்கிறது. ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 6 to 8 போர்களில் கலந்திருக்கிறார்கள். நிறைய போர்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த போர்க்களங்களில் கூட மனிதாபிமானங்கள் பேணப்பட வேண்டும் என்பதிலே இஸ்லாம் மிக கவனமாகவும் தெளிவாகவும் இருந்திருக்கிறது. சஹாபாக்கள் போருக்காக வேண்டி கிளம்பி செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக செய்யக்கூடிய உபதேசம் என்ன என்று ஹதீசுகளில் பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்கள் போருக்காக வேண்டி செல்லுகிறீர்கள், நீங்கள் யாரிடத்தில் போர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களை எதிர்த்து யார் களத்தில் வந்து நிற்கிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் நீங்கள் போர் செய்ய வேண்டும். குழந்தைகளை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது, வயோதிகர்களை கொல்லக்கூடாது, பெண்களிடத்தில் வரம்பு மீறி நடந்து கொள்ளக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, ஊரில் மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய இடத்தில் எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது, நீங்கள் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எந்த ஒரு இயற்கையான அமைப்புக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடாது என்றெல்லாம் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சமயங்களில் உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். அதே போல நாம் இன்னும் வரலாறுகளில் பார்க்கிறோம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள் என்கிற செய்தியை ஃபிரௌனுக்கு சொல்லப்பட்ட பொழுது அங்கே ஃபிரௌன் செய்த வேலை என்னன்னு சொன்னால் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லுமாறு உத்தரவிட்டான். ஆண் குழந்தைகளை தேடி தேடி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அந்த இராணுவ வீரர்கள் தேடி தேடி கொலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் நாம் குர்ஆனிலே வரலாறை பார்க்கிறோம். அந்த செய்தி தான் நமக்கு முன்னால் கண்ணிற்கு முன்னால் நமக்கு இப்பொழுது போராக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய துஆ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏற்கனவே ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயத்தை மேற்கோள் காட்டுவதைப் போல முஃமின்கள் ஒரே உடல் அமைப்பை கொண்டவர்களைப் போல கருதப்பட வேண்டியவர்கள். அந்த உடலின் ஒரு ஓரத்தில் ஏதாவது சிரமங்கள் ஏற்படுகிற பொழுது ஒட்டுமொத்த உடலும் அந்த சிரமத்திற்காக வேண்டி வேலை செய்வதைப் போல் இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் எங்கெல்லாம் அவர்கள் அந்தோகல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அந்த உதவிதான் நாம் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஃமின்களுக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவியும் அந்த பிரார்த்தனையும் அவர்களுக்கு பலன் தருவதை போல் உங்களுக்கும் பலன் தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு என்னவெல்லாம் கஷ்டங்களை கொடுத்திருக்கிறானோ, சிரமங்களை கொடுத்திருக்கிறானோ, நம்முடைய துஆவின் பரக்கத்தினால் நம்முடைய பிரார்த்தனையின் பரக்கத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை லேசாக்கி தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் இறைவனிடத்தில் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்வானாக. அங்கே இறந்த மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை தந்தருள்வானாக. எங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு போரினுடைய சூழல்கள் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமாக அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு அமைதியான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்வை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.